السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين سيدنا محمد وآله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته وسائر الأنبياء والمرسلين والأولياء والصالحين وآل كل منهم وصحبهم وتبعهم وتبعهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد وآله وصحبه وشيخي وأستاذي ومرشدي وسندي الشيخ غريب نواز عطاء رسول سيد عالم خواجہ معین الدین الجستی الأجمیری السنجری عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. பேரன்புமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனையே போற்றி புகழ்கின்றேன். அவரின் தூதராக வந்துதித்த எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்த மிகுந்த குடும்பத்தினர்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள், தொடர்ந்தவர்கள், உத்தம முத்தகீன்கள், முஹ்லிசீன்கள், நல்லவர்கள் அனைவர் மீதிலும், குறிப்பாக சையதுனா கரீபே நவாஸ் அதாஏ ரசூல் சையதே ஆலம் அஷேக் ஹாஜா முஈனுத்தீன் அல் ஜிஸ்தி அல் அஜ்மீரி சஞ்சரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும், இந்த இடத்திற்கு சொந்தக்காரர்களான அபுல் இர்ஃபான் இங்கே சமாதியுற்று மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சையதுனா அஷேக் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய ஞான புதல்வராக இருந்து எங்கள் அனைவர்களையும் வழிநடத்தக்கூடிய இமாமான அஷேக் மிஸ்பா அத்தாலல்லாஹு பகாஹு அன்னவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று சொன்னதன் பின்னால், சங்கைக்குரிய உலமாக்களே, மதிப்புக்குரிய பெரியார்களே, மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனையே மாத்திரம் பயந்து ஒழுகி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் கூறுகின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் நம்மை நாமே மூமீன்கள் என்றும் முஸ்லீம்கள் என்றும் பெருமையோடு மார்பு தட்டி சொல்லிக் கொள்கின்றோம். ஏன்? ஈமானுடைய அடிப்படை 6 அம்சங்களை நாம் ஏற்றிருக்கின்றோம். அதே போன்று இஸ்லாத்தினுடைய 5 அம்சங்களை நாம் மேற்கொள்கின்றோம். மூமீன்களுக்கு சூட்டப்பட வேண்டிய பெயர் நாமங்கள் எங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கின்றது. மூமீன்களை போன்று நாம் உண்ணுகின்றோம், உறங்குகின்றோம், மற்றைய அலுவல்களை செய்கின்றோம். இவைகளை நாம் செய்து விடுவதால் நாம் மூமீன்களாகி விட முடியுமா என்றால் நிச்சயமாக, சத்தியமாக அது இல்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மையாகும். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை மூலமாக ஃபகுல் இஅமலு ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வ ரசூலுஹு, நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அமல் செய்யுங்கள். உங்களது அமலை அல்லாஹ்வும் பார்க்கின்றான், ரசூலுல்லாஹ்வும் பார்க்கின்றார்கள், வல் மூமினூன், இன்னும் மூமீன்களும் பார்க்கின்றார்கள். இப்பொழுது நாம் எல்லாம் மூமீன்கள். நான் ஒரு மூமின், நீங்கள் ஒரு மூமின். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு வேலையை எனக்கு முன்னால் இருந்து நான் பார்ப்பேன், நான் செய்யக்கூடியதை நீங்கள் பார்ப்பேன். இது மூமினுக்குள்ள பண்பா? அபூஜஹிலுக்கும் தெரியும், ஃபிரௌனுக்கும் தெரியும். அப்படியானால் இங்கே சொல்லப்படக்கூடிய மூமீன்கள் யார் என்று நாம் பார்க்கின்ற நேரத்திலே, குர்ஆனிலே இருந்து நாம் சட்டம் வகுக்கின்ற நேரத்திலே, குர்ஆனுடைய ஒவ்வொரு சட்டங்களுக்கும் எல்லோருக்கும் உள்ளதல்ல.
அதை நாம் வகுப்படுத்த வேண்டும். ஆம் மாணவர்கள், பொதுவானவர்களுக்கு குர்ஆனிலே சட்டம் உண்டு. அதே போன்று ஹாஸானவர்கள், அவர்களுக்கு குர்ஆனிலே சட்டம் உண்டு. ஹாசுல் ஹவாஸ், மிக பிரத்யேகமானவர்கள், அவர்களுக்கும் குர்ஆனிலே சட்டம் உண்டு. எனவே ஆமுக்குள்ள ஒரு சட்டத்தை வைத்து, பொதுவானவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த சட்டத்தை வைத்து மூமின், அதாவது ஹாஸான குறிப்பான ஒருவருக்கு சட்டம் பேச முடியாது. குறிப்பான ஒருவருக்கு சொல்லப்பட்ட சட்டத்தை ஹாசுல் ஹவாஸ், குறிப்பானவர்களிலும் குறிப்பானவர்கள், அவர்களுக்கு அந்த ஆயத்து சாராது, அந்த ஹதீஸ் சாராது என்று நாம் பிரித்துத்தானே ஆக வேண்டும். அவ்வாறு நாம் பிரிக்காவிட்டால் இங்கே நான் காட்டாங்குடியிலே இருந்து செய்யக்கூடிய வேலையை நீங்கள் கொழும்பிலே இருந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார்? இறைவனுடைய நேசத்தை பெற்ற அவுலியாக்கள் தான். அப்படியானால் ஈமானிலே பரிபூரணம் பெற்றவர்கள் அவுலியாக்கள். நாம் ஈமான் வெறுமனே ஈமானுடைய அடிப்படை அம்சங்களை வைத்து பெயரளவிலே மூமின்கள் என்று எம்மை சொல்லிக் கொள்கின்றோம். இரவலாக நமக்கு அந்த பெயர் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக எமது தென் மாகாணத்திலே இந்த காலை சாப்பாட்டுக்கு மாலுபான் என்பார்கள். மாலுபான். இப்பொழுது அதிலே மாலு என்றால் மீன், அதிலே மீன் இருக்கின்றதா? இல்லை, வெறுமனே வெங்காய சம்புல். அது முன்னொரு காலத்திலே மாலுபான், அதிலே மாலு இருந்தது. இன்று வரையும் அதுக்கு பெயர் மாலுபான். அதே போன்று நாங்கள் எல்லாம் இன்று மாலுபான் மூமீன்களாக, மாலுபான் முஸ்லீம்களாகத்தான் நாம் இருக்கின்றோமே ஒழிய ஈமானுடைய கமாலியத்தை நாம் பெறவில்லை. அந்த கமாலியத்தை பெற்றவர்கள் தான், பரிபூரணத்தை பெற்றவர்கள் தான் இறைநேச செல்வர்கள், நாம் கொண்டாடக்கூடிய இந்த வழிமார்கள். எனவே ஈமானிலே அடிப்படை அம்சங்களை செய்வது என்பது அது ஒரு வணக்கத்துடைய ஷரத்து போன்றது. உதாரணமாக நாம் தொழுகைக்கு ஷரத்து உள்வருத்திருக்க வேண்டும், கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும், நேரத்தை அறிந்திருக்க வேண்டும், உடம்பு உடை அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும். இது ஷரத்து. இப்பொழுது அவன் தொழுகைக்கு உரியவன், ஆனால் தொழுகின்றான் என்றால் அங்கே ஃபரது ஏற்பட வேண்டுமே. அந்த ஃபரது போன்றதுதான் அந்த ஈமானிலே உள்ள பரிபூர்ணத்தை ஏற்படக்கூடிய நற்குணங்கள், நல்லொழுக்கங்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், எப்படி லா ததுஹுலூனல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்கின்ற வரை சுவர்க்கம் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் சுவர்க்கம் பிரவேசிப்பதாக இருந்தால் நீங்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். வலா துமினு ஹத்தா தஹாப்பு, உங்களுக்கு மத்தியிலே பரஸ்பர நட்பு நிலவுகின்ற வரை நீங்கள் மூமின்களாக முடியாது. அப்ப நாம் எல்லாம் மூமின்கள் சுவர்க்கவாதிகள் என்று சொல்ல முடியுமா? எமக்கு மத்தியிலே குரோதம், விரோதம், கோல், குண்டனி, பொறாமை, நயவஞ்சகம் இவைகளை வைத்துக் கொண்டு இந்த மூமின்களாக நாம் ஆக முடியுமா? முடியாது. அவைகளை அகற்றுவது, அதாவது அந்த உள்ளத்திலே வரக்கூடிய அந்த கெட்ட குணங்களை நீக்கிய அமைப்பிலே உள்ளது. அவ்வாறு நீக்கிவிட்டால் இவனுக்கு முஹப்பத்து ஏற்பட்டுவிடும். எனவே முஹப்பத்தின் மூலமாகத்தான் ஒருவன் மூமீன் ஆகின்றான். அத்தகைய மூமின் தான் சுவர்க்கத்துக்கு தகுதியாகின்றான் என்றால் அந்த மூமின்களிலே உள்ளவர்கள் தான் இறைநேச செல்வர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று மூமின் அதுக்குரிய பரிபூர்ணத்தை ஏற்பட்டு பக்குவ மூமினாக ஆக வேண்டும் என்றால் மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, எவன் அல்லாஹ்வையும் மறுமையையும் ஈமான் கொண்டவனாக இருக்கின்றானோ அவன் தனது லைஃப், அதாவது அவனது விருந்தாளியை அவன் உபசரிக்கட்டும், கண்ணியப்படுத்தட்டும். ஒருவன் ஈமான் கொண்டேன் என்று சொல்லிக் கொண்டு விருந்தாளியை அவன் உபசரிக்காமல் இருந்தால் அவனும் பரிபூர்ண மூமின் அல்ல. அதே போன்று ஒமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யஸில் ரஹிமஹு, எவன் அல்லாஹ்வையும் மறுமையையும் கொண்டு ஈமான் கொண்டவனாக இருக்கின்றானோ அவனது உறவினர்களோடு அவன் சேர்ந்து வாழட்டும். அப்ப உறவு முறையை துண்டித்து வாழக்கூடியவனும் அவன் உண்மை மூமினாக முடியாது. எந்த விடயத்திலே? கொள்கை விடயத்திலே அல்ல, மார்க்க விடயத்திலே ஒருவனை நாம் வெறுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும், சபிக்க வேண்டும். ஆனால் எமது அதாவது ஒரே கொள்கைவாதிகளிடத்திலே அங்கே எமக்கு மத்தியிலே குரோதங்கள் இல்லாமல் குடும்பத்தினர்கள் சேர்ந்து வாழ வேண்டும். அல்லது அவன் ஹைரை நல்லதை சொல்லட்டும், வாய் மூடி இருக்கட்டும்.
இது ஈமானுடைய பரிபூரணம். இது இறைநேசரத்தில் இருந்தது. எனவே அவர்கள் பரிபூர்ண மூமின்களானார்கள். அதே போன்று அல் மூமினு மன் அமினன் நாஸ் அலா திமாயிஹிம் வ அம்வாலிஹிம். மூமின் என்பவன் யார்? மற்றைய மக்கள், மற்றைய மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, மற்றைய மக்கள் அவர்கள் இவனை கொண்டு விடுவானோ அல்லது எனது பொருளை பறித்து விடுவானோ, மற்றைய மக்கள் என்னை பார்த்து பயந்தால் நானும் மூமினாக முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கும் ஒருவன் விரும்ப வேண்டும். நான் எதை விரும்புகின்றானே அதை சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும். அவ்வாறு விரும்பாவிட்டால் அவனும் மூமினாக முடியாது. இந்த ஹதீஸை சொன்னதும் எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருகின்றது. இந்த வழிகட்ட கொள்கைகள் வரிசையிலே நாம் பார்க்க வேண்டும். ஒருவன் இருக்கின்றான் ஏத்தாலையில், அவன் ஒரு இயக்கம். அவன் என்ன சொல்வது? இந்த ஹதீஸுக்கு விளக்கம், தனக்கு விரும்புவதை மற்றைய மூமினுக்கு விரும்புவதென்றால் தான் விரும்பக்கூடியதிலே மிக விருப்பமானது தனது பொண்டாட்டி. எனவே மற்றவன் அதை பார்த்து விரும்பினால் இவன் தலாக்கு சொல்லி அவனுக்கு இந்த பொண்டாட்டியை கட்டி வைக்க வேண்டும். ஹதீஸிலே இருந்து அவர்கள் நேரடி விளக்கங்கள் எப்படி வழிகேடு என்பதை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வலா யூதி ஜஹரஹு. எவன் ஈமான் கொண்டவனாக இருக்கின்றானோ அண்டைய வீட்டாரை அவன் நோவினை செய்யக்கூடாது. அண்டைய வீட்டாரை யகூதியாக இருந்தாலும் மஜூசியாக இருந்தாலும் நஸ்ரானியாக இருந்தாலும் அவனை நாம் நோவினை செய்யக்கூடாது. அவ்வாறு நோவினை செய்யக்கூடியவன் என்ன ஹக்கு இருக்கின்றது அவனிலே? நமக்கு அவன் சம்பாதித்ததை தூக்கி தந்தானா? இல்லை. அண்டைய வீட்டான் என்ற ஒரு ஹக்கு, அவரை நோகடிக்க கூடாது என்பது இஸ்லாம். அந்த அண்டைய வீட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹக்கை ஒருவன் பேணாமல் இருந்தால் மூமினாக முடியாது என்றால், எம்மையெல்லாம் இஸ்லாத்திலே ஆக்கிய காரணமாக இந்த இறை நேசர்களை நோவிப்பதனுடைய கெதி என்ன? அவனும் ஈமான் இல்லாதவன் தான். எனவே அதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறாக ஈமானுடைய இந்த பரிபூர்ண அம்சங்களிலே ஒன்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா யுமினு அபுதுன் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் நஃப்ஸிஹி. எந்த ஒரு அடியானும் நான் அவனுக்கு அவனது உயிரை விட நேசத்துக்குரியவனாக நான் அவனுக்கு ஆக வேண்டும். அவ்வாறு ஆகின்ற வரை ஒருவன் மூமினாக முடியாது. எமது விருப்பங்களில் விருப்பமானது எமது உயிர். அந்த உயிரை கூட ரசூலுல்லாவை விட நான் நேசிக்க கூடாது. அவ்வாறு நேசித்தால் அவன் மூமினாக முடியாது. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்களோடு விட்டுவிடவில்லை, வதகூன இத்ரதி அஹப்ப இலைஹி மின் இத்ரதிஹி. எனது குடும்பம், ரசூலுல்லாவாகிய எனது குடும்பம் அவனது குடும்பத்தை விட மிக விருப்பத்துக்குரியதாக அவனுக்கு ஆகின்ற வரையும் ஒருவன் மூமினாக முடியாது. வயகூன அஹ்லி அஹப்ப இலைஹி மின் அஹ்லிஹி. அவனது குடும்பத்தை விட எனது குடும்பம் அவனுக்கு மிக விருப்பத்துக்குள்ளவர்களாக ஆகின்ற வரை மூமினாக முடியாது. அப்படியானால் ஹாஜா நாயகம் யார்? சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வம்சாவளியிலே உதித்த அஹ்லு பைத்தினர்களை சேர்ந்தவர்கள். எனவே எமது குடும்பத்தை விட எமது உயிரை விட சகலதை விடவும் எங்களுக்கு ஹாஜா நாயகன் தான் நேசத்துக்குரியவர்கள். ஏன்? அவர்கள் அஹ்லு பைத்தினர்கள், அதை யாரும் மறுக்க முடியாது. எனவே அவர்களுடைய நேசத்தின் விளைவாக ஏற்படக்கூடியதுதான் இந்த மஜ்லிஸ். அப்ப அவன் என்ன கேட்பான் தெரியுமா? சரி, ஹாஜா நாயத்தை நேசிக்கத்தான் சொல்லிக்கு, இந்த மஜ்லிஸா நடத்த சொல்லிக்கு என்றுதான் கேட்பான். இப்ப நீங்க என்ன சொல்லு? அதுக்கு எனது குழந்தையை நீங்க தூக்கிட்டு போய் பலூனை வாங்கி கொடுக்கின்றீர்கள், ஒரு நலா வாங்கி கொடுக்கின்றீர்கள், நான் உங்களோடு சண்டை பிடிப்பது போன்றுதான். குழந்தைக்கு இரக்கம் காட்ட சொல்லித்தான் ஹதீஸ். அப்பா உனக்கு பலூன் வாங்கி கொடுக்கவோ இந்த நலா வாங்கி கொடுப்பதற்கோ அல்ல என்று கேட்பது போன்றுதான். ஏன் அவர்களுக்கு மொழுதோத வேண்டும், ஏன் அவர்களை புகழ வேண்டும் என்று சொல்வது, அதுபோன்றுதான் இவர்களுடைய பேச்சு இருக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அதாவது அவர்களுடைய குடும்பத்தினர்களை நேசித்திருக்கின்றோம் என்றால் ஈமானிலே பரிபூரணத்தை பெற்றவர்கள் தான் ஹாஜா நாயகத்துடைய மௌலிதை ஓதுவார்கள். எல்லா வேலை வெட்டிகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு இங்கு சம்பளமா தருகின்றார்கள். எங்களுக்கு எல்லா வேலைகளையும் ஒத்தி வைத்து தூக்கத்தை தியாகம் பண்ணி இந்த இடத்திலே நாம் உட்காருவது எதற்காக? நாம் அவர்களை நேசித்திருக்கின்றோம்.
எனவே நாம் பரிபூர்ண ஈமான்தாரிகள் என்பதை நாம் விளங்க வேண்டும். அதே போன்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள், லா யுமினு அப்தும் பி ஹத்தா யுஹிப்ப லில்லாஹி வலி கராபதி. ஒருவன் என்னை நேசித்தவனாக ஆக முடியாது, அல்லாஹுக்காக, எனது குடும்பத்துக்காக எனது குடும்பத்தை அவன் நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நேசித்துத்தான் ஆக வேண்டும். நேசம் அவன் எப்படியோ வெளியாகும். அதே போன்று ரசூலுல்லாஹ் மேலும் சொன்னார்கள், தபரானியுடைய அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா பாலு அக்வாமின் யூதீனி பி நஸபி வதபி ரஹிமி. இந்த கூட்டத்தினர்களுடைய கதி என்ன? என்னை இவர்கள் எனது அஹ்லு பைத்தினர்களுடைய குடும்பத்தை நோவித்து என்னை இவர்கள் நோவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஹ்லு பைத்தினர்களாக எனது குடும்பத்தினர்களை நோவிப்பதன் மூலமாக இவர்கள் என்னை நோவிக்கின்றார்கள். அலாமன் ஆதா நசபி, எவன் எனது குடும்பத்தினர்களை நோவித்துக் கொள்கின்றானோ, வதவி ரஹ்மி, பிச்சலங்களை எல்லாம் நோவித்துக் கொள்கின்றானோ, ஃபகது ஆதானி, அவன் என்னையே நோவிக்கின்றான். வமன் ஆதானி ஃபகது ஆதல்லா, எவன் என்னை நோவித்து விட்டானோ அவன் அல்லாவை நோவித்து விட்டான். எவன் ஹாஜா நாயகத்தை நோவித்து விட்டானோ, அவர்களை குறை கண்டு விட்டானோ, அவன் அல்லாவை குறை கண்டு விட்டான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அப்ப என்ன சொல்கின்றார்கள்? அல்லாவை நோவித்தவனாக ஆகிவிட்டார். அல்லாவை நோவித்தா இவனுக்கு தண்டனை என்ன? அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கின்றான், இன்னல்லதீன யுஊதுனல்லாஹ வரசூலஹு. இங்க எப்படி நோவிப்பது என்று முறை சொல்லப்படல, எப்படியோ நோவிக்கலாம். எவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் நோவிக்கின்றார்களோ, லஅனஹுமுல்லாஹு பித்துன்யா, இந்த துன்யாவிலே அல்லாஹ் அவர்களை சபிக்கின்றான். அல்லாஹ்வுடைய சாபம் வந்தால் என்ன நடக்கும்? எத்தனையோ ஜாதி சீரழிவு வந்துவிடும். அல்லாஹ் சபிக்கின்றான். பித்துன்யா வல் ஆகிரா, நாளை மறுமையிலும் சபிக்கின்றான். வஅத்தலஹும் அஸாபன் முஹீனா, அவனுக்கு கேவலமான வேதனையை அல்லாஹ் சேமித்து வைத்திருக்கின்றான். வேதனையில கேவலமான வேதனை என்றா போதுமே, கேவலமான வேதனை என்ன உலகத்தில் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவனை அடித்தான் என்பது அவனுக்கு ஒரு வேதனை, அவனை அடிப்பது வேதனை, அவனை செருப்பால் அடிப்பது என்பது கேவலமான வேதனை. இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உலகத்திலும் நாளை மறுமையிலும் கேவலமான வேதனைகளை கொடுத்து கொண்டிருப்பதை இன்று கண்கூடாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆக ஹாஜா நாயகம் மன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத்தினர்களை சேர்ந்தவர்கள். அவர்களை நாம் புகழ்வதன் மூலமாக இது இபாதத்து என்பதற்கு அவர்களுடைய சரித்திரங்களே நமக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். சேதனா அன்னல் குதுப முஐனத்தீன் குத்தஸ சிர்ருஹு, சேதனா ஹாஜா நாயகத்தினுடைய கான வாலிதுஹு அமீர மா பைன இஸ்பஹான் வ குராசான், அவர்களுடைய தந்தை இஸ்பஹான் என்ற இடத்துக்கும் அதே போன்று குராசானுக்கும் மத்தியிலே ஒரு அமீராக தலைவராக இருந்தவர்கள். வசாஹிப கமாலின் மின் சனாதீதில் புருசான், குதிரை சவாரி வீரர்களிலே பெருங்கொண்ட தலைவர்களிலே இவர்கள் கமாலியத்தை பெற்ற ஒரு கொண்ட ஒரு தலைவராக முதலிடம் வகுக்கக்கூடியவர்களாக இவர்களுடைய தகப்பனார் ஹாஜா நாயகர் தகப்பனார் இருந்தார்கள். தூஃபியவில் இராக்கில் முஹஸ்ஸனா வ உம்ரு ஷேஹினா அஹத அஷர சனா, இவர்கள் ஈராக் நாட்டிலே தகப்பனார் வஃபாத்தாகின்றார்கள். அந்த வஃபாத்தாகின்ற நேரத்திலே ஹாஜா நாயகத்துக்கு 11 வயது. இந்த நேரத்திலே வரிஸ மின் அபீஹி ஹதீகத்தன் வஸ்தகல்ல பிஸகீஹா லில் இஸ்திக்லால், அதாவது அவர்கள் தங்களுடைய தகப்பனுடைய வராசத்து அனந்திர சொத்தாக ஒரு தோட்டத்தை பெறுகின்றார்கள். 11 வயதையுடைய ஹாஜா நாயகம் அவர்கள். ஒரு தோட்டம் அவர்களுக்கு தகப்பனாருடைய ஒரு கனி வர்க்கங்கள், பேரீச்சம்பழம், திராட்சை பழங்கள் எல்லாம் உள்ள ஒரு தோட்டம் இவர்களுக்கு வாரிசாக அனந்தரமாக கொள்கின்றார்கள். இந்த தோட்டத்திலே இவர்கள் தங்களது கைகளாலேயே தண்ணீர் இறைத்து கஷ்டப்பட்டு சுமந்து இவர்களே அந்த பழங்களுக்கு, அதாவது போஷாக்கு வேலைகள், அதற்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு நாள் தினம் அன்றைய காலகட்டத்திலே அந்த ஊரிலே இருந்தார்கள். அவர்களுடைய பெயர் அதாவது அஷேக் இப்ராஹிமுல் மஜ்தூப்.
ஷேக் இப்ராஹிம் ஒரு மஜ்தூப், ஒரு வெளியுள்ளா. எப்படி மஷ்ஹூரன் பில் விலாயா, விலாயத்தை கொண்டு பிரபல்யம் பெற்ற ஒரு மஜ்தூப். இவர்கள் 11 வயதாக இருக்கும் பொழுது அந்த காலத்திலே இருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு நாள் தினம் இந்த மஜ்தூப் அக்பல யௌமன் இலா ஹதீகத்திஹி, ஹாஜா நாயகத்துடைய இந்த தோட்டத்துக்கு வருகின்றார்கள். ஒரு சும்மா வருகின்றார்கள், பார்க்க வருகின்ற நேரத்திலே ஹாஜா நாயகம் அதாவது அவர்கள் மிச்சம் கண்ணியப்படுத்தி, அவர்களை கண்ணியப்படுத்தி உபசரித்து அவர்களை வரவழைத்து சாப்பிட கொடுக்கின்றார்கள். ஒரு திராட்சை கொத்தையும் சாப்பிட கொடுக்கின்றார்கள். இப்பொழுது இந்த மஜ்தூப் ஷேக் இப்ராஹிம் அவர்கள் அதை சாப்பிட்டு மகிழ்வுறுகின்றார்கள், மகிழ்ச்சி அடைகின்றார்கள். உடனே அஹ்ரஜ மின் ஃபீஹி ஹப்பத்தன், தாங்கள் சப்பிய அந்த பேரீச்சம் பழத்திலே இருந்து ஒரு விதையை வெளியே எடுத்து வவலஅஹா ஃபீ ஃபமி ஷைഖினா, எமது ஷேக் நாயகத்துடைய வாயிலே வைத்து அமர்ரஹு பிபல்இஹா, அதை நீங்கள் சப்புங்கள், சப்பி விழுங்குங்கள் என்று சொன்னார்கள். ஹாஜா நாயகம் இப்படி செய்தார்கள். ஃபலம்மா தாக்கல் மம்தூஹு தாக்கல் ஹப்ப இம்தலஅ கல்புஹு மின் ஹுப்பிர் ரப்பி, அதை அவர்கள் மென்று சாப்பிட்டு விழுங்கியதுமே ரப்புடைய ஹுப்பு அவர்களுடைய உள்ளத்திலே நிறைந்து விட்டது. அங்கே இறைநேசத்தை பெற்ற வெளியுள்ளாவாக ஆனார்கள். எதன் மூலமாக வெளியுள்ளாவானார்கள்? இபாதத்தின் மூலமாகவா, தொழுகையின் மூலமாகவா, நோம்பின் மூலமாகவா? இல்லை, ஒரு விலாயத்து பெற்ற ஒரு மனிதரை கண்ணியப்படுத்தி அவரது வாயிலே இருந்த அந்த உமிழ்நீர் இவர்களுக்கு பெருங்கொண்ட விலாயத்தை ஏற்பட்டு விடுகின்றது. அது மஜ்தூப், அது ஒரு வகையினர்கள். அந்த மஜ்தூபும் இப்படி ஒரு சாந்தமான ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒன்று வந்து இரண்டும் சேருகின்ற நேரத்தில் அங்கு 2 பவர். அப்படிப்பட்ட ஹாஜா நாயகம் அவர்கள் இப்பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? எமது ஷேக் ஏதாவது சாப்பிட்டு குடிச்சு மீந்தால் நாம் சாப்பிடுவது அது பரக்கத்து. அவர்கள் எங்களுக்கு அதை சாப்பிட ஏவ வேண்டியதில்லை. ஆனால் இவர்களாகவே கொடுத்தார்களே, அப்ப நாம் எடுத்து தின்கின்றோமே, அது அவர்களை விட நாம் அதிலே முந்திக் கொள்கின்றோம். ஷேகுடைய பரக்கத்தை நாம் பெற வேண்டும். ஆனால் பெறவில்லை, மௌத்தாகிவிட்டோம். பெற்ற நிலையிலே தான் நமது அங்கே உயிர் போகும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. எனவே இன்று நாம் செய்வது என்ன? ஒரு வெளியுள்ளாவை அவர்கள் அதை சாப்பிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டார்கள். அந்த சந்தோஷத்தின் காரணமாக தங்களது வாயிலே உமிழ்ந்த, வாயிலே இருக்கும் வரை அது உமிழ் நீர், வெளியே எடுத்தால் அது எச்சில். அது உமிழ் நீரானாலும் சரி, எச்சில் ஆனாலும் சரி, அங்கே வெளியே எடுத்துத்தான் அவர்களுடைய வாயிலே வைக்கின்றார்கள். இப்பொழுது அது எச்சில், உமிழ் நீர் அல்ல. அவர்களுடைய உமிழ் நீர் இங்கே ஒன்றுக்கு வந்தால் அது எச்சில். எனவே எச்சிலை வாயிலே வைக்கப்பட்ட செய்தினா ஹாஜா மொயினுத்தீன் ஜிஸ்தியில் காதிரி அவர்கள் அத்தனை அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கல்பு நிறைந்து விட்டது. மஹப்பத்தினால் தானே அவர்களுடைய இந்த நஃப்சானியத்தான ஹவாக்கள், இச்சைகள், துனியாவுடைய ஆசைகள் தானே நீங்கி போகின்றது. எனவே நாம் வலிமார்களை கொண்டாட கொண்டாட நமது நஃப்சானியத்து அடக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய ஹுப்பின் காரணமாக எங்களது உள்ளங்கள் நாளுக்கு நாள் நிறைந்து கொண்டிருக்கின்றது. நாம் பக்குவப்படாததினால் வேகமாக அதனுடைய பரக்கத்தை காணாமல் இருக்கின்றோம். எமது பொடுபோக்கு, உதாசீனம், கவனையினம். அப்பொழுதுதான் ராபி சொல்கின்றார்கள், சும்மா அக்பல இலல்லாஹி பில் குல்லியதி வாரல் அலி ஷஹவாத்தில் நஃப்ஸியாவல் இல்லியா ஃபஸாஃபர பிஇذن உம்மிஹி. அப்பொழுதுதான் தாயுடைய அனுமதியை கொண்டு இலா மஜ்மஇல் உலமா வல் ஹுஃபால், ஹுஃபால்கள் எல்லாம், ஹாபில்கள் எல்லாம், உலமாக்கள் எல்லாம் நிறைந்த சமூகத்துக்கு சமர்கந்திலே இருக்கக்கூடிய, புகாராவிலும் இருக்கக்கூடிய அந்த உலமா சபைகளுக்கெல்லாம் அவர்கள் இல்மு படிப்பதற்காக, அவர்கள் ஒழுக்கம் படிப்பதற்காக சென்று கலீல், சொற்பமான காலத்திலேயே அவர்கள் 7 கிராத்தின் மூலமாகவும் மோதக்கூடிய ஹாஃபிலாவும் ஹாஜா நாயகம் ஆகிவிட்டார்கள். அதே போல சகல விதமான கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர்களாக சின்ன வயதிலே ஆனார்கள். எதன் மூலமாக? ஒரு மஜ்தூபுடைய எச்சிலின் மூலமாக.
எனவேதான் நாம் இன்று நாம் ஓதக்கூடிய காலகட்டத்திலே உஸ்தாது ஓதி கொடுக்கின்ற நேரத்திலே நாம் சாப்பாட்டு மாபக்கி என்பார்கள், அதுக்கு காத்திருப்போம். அந்த மிஞ்சியதை சாப்பிடுவது என்ற ஒரு அதாவது ஆசை அல்ல. அவர்கள் கை கழுவின அந்த பிளேட்டிலே இருந்து அந்த தண்ணீரை நாம் குடிப்போம். அந்த நேரத்திலே அதாவது எப்படியோ விலாயத்தை பற்றி இல்லாட்டிலும் எங்களை விட அறிவிலே உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்களே, ஞானத்தை உணர்ந்தவர்களாக இருக்கின்றார்களே. அப்படியானால் எங்களது தலைவருடைய ஷேகுடைய நாயகத்துடைய அந்த வெச்சில்களை எல்லாம் நாம் விளங்கிக் கொள்வதன் மூலமாக நமக்கு பரக்கத்து இருக்கின்றது. இது என்ன அநியாயம்? இப்படி ஒரு சட்டமா மார்க்கத்திலே? இதை சஹாபாக்கள் செய்தார்கள், ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார்கள், தடுக்கவில்லை. நாம் எல்லாம் தெரிந்த விடயம். சஹாபாக்கள் செய்து கொண்டிருந்தார்கள், ரசூலுல்லாஹ் தடுக்கவில்லை. அப்ப ஹதீஸ் என்பது என்ன? சொல், செயல், அங்கீகாரம். அப்ப நாம் எமது தலைவருடைய ஷேகுடைய நாம் அவர்கள் பாவித்த ஒரு உடுப்பை போட்டதை நாம் போடுவது, அவர் எஞ்சியதை குடிப்பது, இது சுன்னத்தப்பா, பிதுஅத் அல்ல. எப்படி செய்தனா உர்வத் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது சமாதான பேச்சுவார்த்தைக்காக இஸ்லாத்திலே வருவதற்கு முன்னால் அங்கு சென்றிருந்தார்கள். அப்பொழுது சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய கண்ணியமான முறையை பார்த்த ஆச்சரியப்பட்ட அந்த உர்வத் பின் மஸ்ஊத் அவர்கள் தங்களது கூட்டத்திலே காபிராக இருக்கின்ற நேரத்திலே கூட்டத்திலே வந்து சொன்னார்கள், வஃபத்து அலல் முலூகி வஃபத்து அலா கைஸர் வ கிஸ்ரா வ நஜ்ஜாஷி. நான் பெருங்கொண்ட அரசர்களுடைய அரங்கங்களுக்கு சென்றிருக்கின்றேன். கைசர், கிஸ்ரா, நஜ்ஜாயி போன்றவர்களுடைய அரண்மனைகளுக்கெல்லாம் நான் சென்றிருக்கின்றேன். வல்லாஹி இன் ரஅய்து மலிகன் கத்து யுஅல்லிமுஹு அஸ்ஹாபுஹு மா யுஅல்லிமு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு அரசர்களிடத்திலே சென்றிருக்கின்றேன். அந்த அரசர்களுடைய தொண்டர்கள் இந்த முகம்மதோடு இருக்கக்கூடிய தொண்டர்கள் போன்று கண்ணியப்படுத்துவது போன்று எந்த அரசர்களுக்கும் அவர்களுடைய தொண்டர்கள் செஞ்சதாக நாம் பார்க்கவே இல்லை. அப்பொழுது சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், இன் தனஹம நுகாமத்தன் இல்லா வகஅத் ஃபீ கஃபி ரஜுலின் மின்ஹும். அவர் மூக்க சிந்தினாலும் கூட அந்த சளி அந்த தொண்டர்களுடைய ஒருவருடைய கையிலே போய்த்தான் விழுகின்றது. கையில வந்து விழுந்து அதை என்ன செய்வார்? அதே போன்று அவர்களுடைய உடம்பிலும் முகத்திலும் பூசிக்கொள்வார்கள். இன்று நாம் செய்கின்றோமா? அதுக்குமாக உண்ட மிஞ்சினத்தை கொஞ்சம் தின்னு, மிஞ்சினத்தை குடிக்கிய அவர்கள் காரி துப்பினால் எடுத்து மேல பூசிக்கொள்கின்றோமா? இல்லையே. இந்த ஒரு சாதாரண முகப்பத்தை செய்தாலும் கூட இன்று ஷிர்க் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஹதீஸ் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அவர் நடந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே வாட்ஸ்அப் இந்த பேஸ்புக் இருந்தால் இவன் ரசூலுல்லாஹ்வை கூறி குறை கூறி பேஸ்புக்கிலே போட்டிருப்பான். இந்த சஹாபாக்கள் செய்யக்கூடிய வேலை அவரும் பார்த்து கொண்டிருக்க தடுக்கவும் இல்லை என்று அவர்களையும் குறை பேசியிருப்பான். அந்த குறை பேசுவதுதான் இன்று எமது சேகநாயகத்தை இவர்கள் குறை பேசுவது என்பதை நாம் பொருட்படுத்த வேண்டியதே இல்லை. அவர்களுக்கு அந்த சோதனை வருவதுதான் அவர்கள் அந்தஸ்திலே எங்களுக்கு உயர்ந்தவர்கள் என்பதற்கு ஆதாரம் என்பதையும் நாம் விளங்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் ஹதீஸிலே இப்படி சஹாபாக்கள் உமிழ்நீரை தேய்ச்சிக் கொள்வது ஏன்? இந்த இல்மு வந்து வாரிசாக வந்ததே படிச்சல்ல, இந்த அமைப்புல தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென ஆஜராகி கௌது நாயகத்துடைய வாயிலே 7 முறை உமிழ்ந்தார்கள். மௌலிதிலே நாம் ஓதுகிறோம். அதே போன்று சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் எழுந்திருந்து தகல்லம் அலா பக்தாத், பக்தாத் வாசிகளோடு நீங்கள் பேசுங்கள் என்று வாயிலே உமிழ்ந்தார்கள். உமிழ்ந்ததன் பின்னால் அவர்களுக்கு எல்லா வகையான பாஷ ஞானம் அனைத்துமே வந்தது. எதன் மூலமாக? எச்சிலின் மூலமாக. அதே போன்று ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகத்திடத்திலே காலி நூருத்தீன் பிள்ளை பாக்கியம் இல்லை என்று சொன்னதற்காக ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் என்ன செய்தார்கள்? தாம்பூலம் வரவழைத்து அதை மென்று உமிழ்நீர் படுத்தி வாயிலே கொதப்பி அவர்களுக்கு சாப்பிட கொடுத்தார்கள். அதன் மூலமாகத்தான் யூசுப் நாயகத்துடைய வாரிசு இன்று வரை வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால்
இந்த நாதாக்கள் பெரியவர்களுடைய மஹப்பத்தின் மூலமாக உள்ளத்தை நெருங்கிய அந்த மனிதர்களுடைய அந்த எச்சில் தான். எனவேதான் இவ்வாறான வேலைகள் எல்லாம் சுன்னத்து. இவைகள் வித்அத் என்பது ஒன்றுமில்லை. இது சுன்னத்து. ரசூல் சஹாபாக்கள் செய்தது. சஹாபாக்கள் செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரித்தது. இப்ப இருந்தா என்ன சொல்வார்? இது என்ன பைத்தியம்? தொலைஞ்சு போக வேண்டியதானே. ஏன் தண்ணிய அதே போன்று உழுவெடுத்த தண்ணிக்காக ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் உலு செய்தால் அந்த உலு செய்த மிஞ்சிய தண்ணிக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில சண்டை. அந்த காலத்தில் இவன் இருந்தா சஹாபாக்களையும் முஷ்ரிக்காக ஆக்கியிருப்பார். எம்மை அல்ல. அந்த காலத்தில் இவன் இருந்தால், இந்த பேஸ்புக் இருந்திருந்தால், அவன் அவர்களையும் முஷ்ரிக்காக்கி முனாஃபிக்காகத்தான் அன்றும் இருந்திருப்பான். அல்லாஹ் அந்த கூட்டத்தினர்களை வெற்றுமைகளை பாதுகாத்தான். ஆனால் அவர்களை வைத்திருக்கின்றான். எதற்காக? நாம் செயல்பட வேண்டும். அவர்கள் இல்லாமல் போனால் இங்கு நாம் செயல்பட மாட்டோம். எதிர்கட்சி இல்லாம அங்க ஆளும் கட்சி அதாவது இயங்காது. இது மனித சுபாவம். அவன் கல்லெடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே தான் எமக்கு இங்க ஞானம் ஊற்றெடுக்கின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எதிரும் புதிருமாகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை, அதாவது உடன்பாடு எதிர்மறை. செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மறிப்பு ஃபிரௌனின் மூலமாகத்தான், நம்ரூதின் மூலமாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிர்ப்பு ஃபிரௌனின் மூலமாக. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உயர்வு இந்த அபூஜஹிலின் மூலமாக. அல்லாஹ்வுடைய உயர்வு ஷைத்தானின் மூலமாகத்தான். ஷைத்தானை படைக்காமல் அல்லாஹ் விட்டிருந்தால் இன்று நாம் எல்லாம் மலக்குகளே, பிரச்சனை இல்லையே, இந்த நாடகம் நடக்காதே. இறைவனுடைய நியதி. அதன்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இவர்களை உருவாக்கி வைத்திருப்பது ஒரு மாபெரும் ரஹ்மத்து என்பதை நாம் ஒவ்வொரு முவஹிதீன்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று சையது அஹமது குதுபுத்தீன் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள், 20 வருடம் நான் ஹாஜா நாயகத்துக்கு ஹிதமத்து செய்திருக்கின்றேன். சமீதுஹு மிராரன் யகூலு இலாஹி சல்லித் அலையல் பலா. பல தடவை அவர்கள் பிரார்த்திப்பார்கள், எப்படி யா அல்லாஹ் எனக்கு நீ பலாயை சாட்டி விடு. சுப்ஹானல்லாஹ். நாம் கேட்கின்றோமா? ஹாஜா நாயகத்துடைய சுன்னத்தென்று அதை நாம் செய்ய வேண்டியதுதானே. அந்த இடத்துக்கு தகுதியாக நாம் வருகின்ற நேரத்திலே நமக்கு முடியும். இப்ப நாம் அவாமுகள், அந்த பலாய்களை எங்களால் தாங்க முடியாது, நாம் கேட்க கூடாது. அவர்கள் கேட்பார்கள் என்றால் எந்த அந்தஸ்திலே அல்லாஹ் இடத்திலே அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்குவதற்காக இந்த சரித்திர ஆசிரியர்கள் அவர்களை பற்றி எழுதுகின்றார்கள். அப்ப இந்த அஹமது குதுபுத்தீன் கேட்கின்றார்கள், நான் இதை பற்றி அவர்களிடத்திலே கேட்டேன், ஏன் இப்படி நீங்கள் பலாயை கேட்டு துவா கேட்கின்றீர்களே? அப்பொழுது அவர்கள் ஹாஜா நாயகம் சொன்னார்கள், இதபு தலல்லாஹு அபுதஹு ஃபஸபர வவாஃபகஹு. ஒரு அடியானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கின்றான். அந்த சோதனையை இவன் பொறுத்து அவன் அதாவது நேர்படுகின்றான் என்றால் சபூர் என்ற திருநாமம் அவனிலே வெளியாகும் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பது இல்ல. சபூர் என்ற திருநாமம் வெளியாகாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயாளியை நான் நோயாளியாக இருந்தேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதுதான் நான் அப்படி துவா கேட்கின்றேன். அஹப்பஹு வ கஃபர லஹு. அல்லாஹ் தஆலா இவனை நேசித்து அவனது பிழைகளை பொறுத்துக் கொள்வான். அதற்குத்தான் அப்படி நான் கேட்கின்றேன். ஏன் பலாய்கள் முசீபத்துகள் நல்லோர்கள் வழியிலே செல்லக்கூடியவர்களுக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்பதை நாம் விளங்க வேண்டும். அவர்களை ஏசி துன்புறுத்தி இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெண்ணடோல் கூட பாவிக்க மாட்டான். ஆனால் அவுலியா அவுலியா என்று சொல்லக்கூடிய பக்தி மான்களுக்கு இன்று பல வியாதிகள். ஏன்? அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்படுவதே ஹலீகத்திலே உலகத்திலே தாழ்ந்த துன்யா கனவு வாழ்க்கை இதிலே எப்படியும் உண்டு. அவனை அவர்கள் தான் புடம் போடுகின்றார்கள், எங்களை சுத்தப்படுத்துகின்றார்கள். இப்படிப்பட்ட பலாய்கள் வரும் பொழுது நாம் அல்லாஹ் இடத்திலே கேட்கின்ற நேரத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எப்படி மா சுஇலல்லாஹு ஷைஅன் அஹப்ப இலைஹி மினல் ஆபியா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே கேட்கப்படக்கூடியதிலே ஆவியத்தை விட விருப்பமானது எதுவும் இல்லை. எங்களுக்கு இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கின்றது.
எனவே இது அவாம்களுக்குள்ள ஹதீஸ். நாம் ஆபியத்தை கேட்க வேண்டும். ஆனால் வெளிமார்களுக்குள்ள ஹதீஸ் இது என்ன? அவர்கள் சல்லித்து அலையல், அதாவது பலாவை எனக்கு தா, அதை தந்து அதன் மூலமாக நாம் புடம் போடப்பட்டு அல்லாவை நெருங்குவது நம்மால் தாங்க முடியும் என்றால் கேட்கலாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்பொழுது சொல்கின்றார்கள் காஜா நாயகத்தை பார்த்து, நீங்கள் இவ்வாறு கேட்பது இதுதானா என்றால், பலாய் முசீபத்துகள் ஒரு மனிதனுக்கு வந்து விடுகின்ற நேரத்திலே அவன் என்ன செய்கின்றான்? அவன் பக்குவப்படுத்தப்படுகின்றான், பாவங்களை விட்டு அவன் நீங்குகின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி, உங்களை பயத்தினால் நான் சோதிப்போம். வேதனை செய்வோம் என்பதல்ல, இவர்களுக்கு வருவது வேதனை சோதனை அல்ல, நமக்கு வருவதுதான் சோதனை. உங்களை நாம் பயத்தினால் சோதிப்போம், வல் ஜூஇ பசியினால் சோதிப்போம், வனக்ஸிம் மினல் அம்வாலி செல்வத்தை, வல் அன்ஃபுஸி உயிரை, இவைகளுக்கெல்லாம் சேதங்களை எல்லாம் ஏற்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம். வஸ்தமராத்தி விளைச்சல்களிலே காஞ்சி விளைச்சல்கள் மழையின் மூலமாக அழிந்து போவது, இப்படி உங்களை நாம் சோதிப்போம். வபஷ்ஷிரி ஸாபிரீன அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், அவர்களுக்கு இந்த முசீபத்துகள் ஏற்படுகின்ற நேரத்திலே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அவனுக்குரியவர்கள், அவனிடத்தில் தான் நாம் மீண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு பொறுத்துக் கொள்வார்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மின் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய அருட்பேறு ரஹ்மத்து கிருபை எல்லாம் அவர்களுக்கு இருக்கின்றது. உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். எனவே நேர்வழி பெற்றவர்களாக நாம் இருக்கும் காலமெல்லாம் எங்களுக்கு நோய் துன்பங்கள் வந்து கொண்டிருக்கும். அதை நினைத்து ஒரு 1000 செலவாத்தை நாம் ஓதுவோம், ராத்தீபை ஓதுவோம், நாதாக்களிடத்திலே நாம் முறையிடுவோம், அல்லாஹ்வை நினைத்து பார்ப்போம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மீதில் கருணையின் காரணமாக தந்த கொடை. ஆனால் இறை நேசர்களை நோயிப்பவர்களுக்கு இத்தகைய நோய் பிணிகளை அல்லாஹ் கொடுக்க மாட்டான், சீரழிவுகளை கொடுப்பான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீரழிவுகளை கொடுத்து சோதிக்கின்றான், நம்மை அல்லாஹ் வேதனை செய்கின்றான், எங்களை அல்லாஹ் சோதிக்கின்றான். இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். ஏன்? ஃபமன் தஹுன தீனுஹு இஸ்தத்த பலாஉஹு வமன் லஉஃப தீனுஹு லஉஃப பலாஉஹு, எவனது மார்க்கம் தீன் கடுமையானதாக கான்கிரீட் போட்டது போன்று கடுமையாக இருக்குமோ அவனுக்கு பலாய்களும் கடுமையாகத்தான் இருக்கும். எவனது தீன் நோஞ்சலாகி லவ்வாகி பலகீனமாக போகுமோ அவனுக்கு பலாய்கள் ஒன்றுமே வராது. மாறாக அவன் நினைப்பது போன்று அருள் தண்டனையாக வரும். அது அருள் என்று அவன் கொள்ள மாட்டான். அன்று ஒரு நாள் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கின்றது. இந்த இடத்திலே அது முனாசபத்தாக இருக்கின்றது. கசாலி இமாம் அவர்கள் விம்முல் மால் பணத்தை இகழ்வது, மதுகுல் மால் பணத்தை புகழ்வது என்று ஒரு பாடம் எழுதுகின்றார்கள். நிறைய விடயங்களை எல்லாம் போட்டுவிட்டு கடைசியிலே பணம் நல்லதா கெட்டதா, பணம் நல்லதும் அல்ல கெட்டதும் அல்ல என்று முடிக்கின்றார்கள். எப்பொழுது அது நல்லதாகின்றது அவன் உபயோகிப்பதை பொறுத்துத்தான் அது நல்லதா கெட்டதா என்று நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று முடிப்பார்கள். அந்த ஜம்முல் மால் பணத்தை இகழ்வது என்ற அந்த பாடத்திலே ஒரு சம்பவத்தை போடுகின்றார்கள். செய்தில அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒருவன் தீங்கிழைத்து விட்டான், அநியாயம் செய்து விட்டான். அபூ தர்தாவுடைய மனம் புண்படுகின்றது. இந்த பாதகனுக்கு பாதகமாக அவர்கள் துஆ செய்கின்றார்கள். என்ன துஆ? அவன் ஹரபா போகட்டும், அவன் நாசமா போகட்டும் என்றல்ல. எப்படி கேட்டார்கள்? அல்லாஹும்ம, அதாவது அல்லாஹும்ம தவ்வில் உம்ரஹு, அவனது வாழ்நாளை நீ விரிவுபடுத்து, அவசியம் மாலகு, அவனது செல்வத்தை விரிவாக்கு, வத்தவ்வில் உம்ரஹு, வாழ்நாளை நீளமாக்கு. ஆனா மிஸ்பாஹ் நாயகத்துடைய துஆவை பார்த்தால் இதுக்கு நேர மாத்தமே. அவரை சபித்து தள்ளி இருக்கின்றார்கள், அதாபை கொடுக்க சொன்னார்கள், நோயை கொடுக்க சொன்னார்கள். ஏன் அப்படி அப்படித்தான் இன்றைய காலத்திலே கேட்க வேண்டும். ஏன்? அவனுக்கு பணமும் செல்வமும் அவனுக்கு அதிகரித்து நோய் இல்லாமல் ஆகும் பொழுது அதை அவன் கராமத்தா பேசியான். பாருங்க, எங்களுக்கு ஒரு இந்த கையால தான் இந்த ஜியாரத்தை உடைச்ச. ஒரு நோய் இருக்கின்றதா, துன்பம் இருக்கின்றதா? இல்லையே. இவர்களுக்கு தானே எல்லாம் என்று அவன் சொல்கின்றானே, அதுக்காக அவன் நாசமாகட்டும், அவனுக்கு கேன்சர் வரட்டும், இப்படித்தான் நாம் பிரார்த்திப்போம்.
நிச்சயமாக பிரார்த்தனையை அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரித்தே தீருவான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெறுவது என்பது வெறுமனே இபாதத்தின் மூலமாக மட்டுமல்ல, இபாதத்துடைய நோக்கமும் மஹப்பத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமைப்பிலே வேகமாக மஹப்பத்து வருகின்றது அல்லாஹ்வுடைய. அதுதான் இந்த வெளிமார்களுடைய சம்பவங்கள்ல இருந்து சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை பார்க்கின்ற நேரத்திலே எப்படி அவர்கள் கண்ணியமாக அந்த சஹாபா பெருமக்கள் சஹாபாக்களோடு நடந்திருக்கின்றார்கள். வாழ்ந்து செய்கின்ற நேரத்திலே அவர்களுடைய சஹாபாக்களுடைய தலையிலே பறவைகள் வந்து நிற்குமாம், இது சிலையோ என்று நினைக்கும் அளவுக்கு அது எப்படி இருந்திருக்கின்றார்கள். ஆட்ட அசைவின்றி அதிலே அங்கேயே முராக்கபா தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களை போன்று தனியா முராக்கபா இருக்க வேண்டியதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அவர்கள் சபையிலே இருக்கின்ற நேரத்திலே அவர்களுடைய வாளை கேட்கின்ற நேரத்திலே அந்த சஹாபாக்கள் முராக்கபா தான். இப்ப நாங்க முராக்கபாவா சேகநாயகத்துடைய செய்தியை கேட்கும் பொழுது இருக்கின்றோம். எனவே எமக்கு தனிப்பட்ட முறையிலே இருக்க வேண்டும். அது ஈமான். அப்படி அத்தகைய மஜ்லிஸ்கள் தான் இத்தகைய மஜ்லிஸ்கள். இப்படி ஒன்று கூடி சபையை அலங்கரித்து அவர்களுக்காக வாசப்புகை போட்டு அவர்களை ஞாபகப்படுத்துகின்ற நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மஹப்பத்து எமது உள்ளத்திலே நிறைந்து விடுகின்றது. எப்பொழுது மஹப்பத்து நிறைந்து விடுமோ அப்பொழுது நாம் விலாயத்தை பெற்றவர்களாக ஆகுவோம். அப்படி விலாயத்தை பெற்ற மகான் தான் சையதுனா ஸதகத்துல்லாஹில் காதிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்திருப்பதையே இபாதத்தாக கொண்டார்கள். அங்கே ஜிப்ரீலுடைய சக்தியை எப்படி ஹஸ்ஸானுக்கு ரசூலுல்லாஹ் கேட்டார்களோ, ஜிப்ரீலுடைய சக்தி தான் என்ன? அல்லாஹ்வுடைய மஹப்பத்து, அல்லாஹ்வுடைய மாபெரும் சக்தி அவர்களுக்கு வந்து விடுகின்றது. எனவே இர்ஃபானை நாம் அடைவதற்கு, அல்லாஹ்வை அடைவதற்கு மிக முக்கியமான ஒரு துணை சாதனமாக இருப்பதுதான் எமது இந்த ஒவ்வொரு வருட மாதங்களும் ஒவ்வொரு நாளாக்களை நாம் ஞாபகப்படுத்துவது, அவர்களை கொண்டாடுவது, அவர்களுக்காக செலவு செய்வது, கஷ்டப்படுவது, இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற்றுத்தரக்கூடிய செய்கைகளாக இந்த இலங்கையிலே இருக்கின்ற படியால் தான் இன்று இலங்கை நாடு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. இல்ல மியான்மராகத்தான் போயிருக்கும். ஆக போனதே அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த பரக்கத்து இங்கே நாம் அந்த வெளிமார்களை கொண்டாடக்கூடிய அந்த பரக்கத்து நாளுக்கு நாள் இந்த வஹாபிகள் மூலமாக இவைகள் சீர்குலைக்கப்பட்டு ஷிர்க் பித்அத் என்று இவைகள் ஒதுக்கப்படுமோ அப்பொழுது இலங்கைக்கு பூராக மியான்மரை விடவும் பெரிய அழிவு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஏதோ இந்த நாளாக்களை நாம் கொண்டாடுகின்ற நேரத்திலே அவர்களுடைய மதது வெளிப்படுவதன் மூலமாகத்தான் இந்த முஷ்ரிக்குகள் மூலமாக நாம் அநீதம் விளைவிக்காமல் காப்பாற்றப்படுகின்றோம். உசும்பி கிளம்பி கொஞ்சம் வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இத்தகைய இந்த நாய்கள் உருவானதுதான். இவர்களை இயக்கவாதிகள் என்று சொல்வதை விட நாயை விட மிக கேவலமானவர்கள். சும்மா போற நேரத்தில் பாஞ்சு கடிக்கிறதுதான் நாய். எனவே அத்தகைய இந்த நாய்களுடைய அந்த வலு உபதேசங்களிலே எம்மை ஆக்காமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய ஒரு ஸ்ரீதேவி நாயகத்தை எனது ஹக்கிலே ஒரு குதுபு ஜமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருப்பது என்பது இது ஒரு மாபெரும் பாக்கியம். எமக்கு முற்றத்து மல்லிகை மணப்பதில்லை. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே உருக்கமாக எமது சேகநாயகத்துடைய அவர்களுடைய அனைத்தையும் நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இது சும்மா நான் வேடிக்கைக்காக ஒரு வினோதத்துக்காக நீங்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. எனது அனுபவத்திலே நிறைய விடயங்களை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் பாக்கியவாளிகள். எங்களுக்கு அந்த மஹப்பத்தின் மூலமாக ஹாஜா நாயகத்துடைய உள்ளத்திலே எவ்வாறு அந்த மஜ்ரூபியை அந்த இறைநேச செல்வர்களை மகிழ்ச்சி உண்டாக்கினதன் காரணமாக அந்த எச்சில் அவர்களுக்கு அது ஒரு காரணமாக அமைந்து இறைநேசத்தை பெற்றார்களோ அந்த எச்சிலே ஒரு துளி எங்களுக்கு படாதா? மௌத்துக்கு முன்னால் நிச்சயமாக மௌத்துக்கு முன்னால் அதற்கு முன்னால் நாம் அடையாவிட்டாலும் கூட நாம் முயற்சி செய்தோம் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஹுப்பிலே தான் நாம் மரணிப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நமக்கு மத்தியிலே முனாஃபிக்காக நாம் இருப்போம் என்று சொன்னால் சேகநாயகத்துக்கு முன்னால் உண்டு, பின்னால் உண்டு. அவர்கள் சொல்வதை ஏற்பது, ஏற்காமல் இருப்பது,
எதை சொன்னாலும் ஏற்க வேண்டியதுதான். அவர்கள் எதை சொன்னாலும் செய்ய வேண்டியதுதான். இதுதான் ஷேக் முரீதுக்குள்ள பண்பு. ஒரு காசில் ஒரு மையத்தை குளிப்பாட்டக்கூடியவன் அந்த மையத்தை குளிப்பாட்டும் பொழுது அந்த மையத்து ஷேகுக்கு முன்னால் எப்படி இருக்குமோ அதே போன்று முரீதீன்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய முன்னிலையிலும் அவர்கள் காயிபாக மறைவாக இருக்கின்ற நேரத்திலே அவர்களோடு நாம் போனிலே பேசினாலும் கூட எழுந்திருந்து நாம் கண்ணியமாகத்தான் பேசக்கூடிய முரீதீன்களாக நாம் இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அத்தகைய ஒரு பெரும் பாக்கியம்தான் நாம் நாதாக்களை கொண்டாடுவது. சதகத்துல்லாஹில் காஹிரி நாயகம் அவர்கள், இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை லப்பை ஆலிமன் அவர்கள் இந்த வழியிலே வலிமார்களை புகழ்ந்து போற்றி, ஏன் நான் ஆரம்பத்திலே சொன்னதுமாய் அந்த மூமினாக எப்படி ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு வல் மூமினூன் அந்த மூமினாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அல் முஃமினுல் முஹைமினுல் அஸீதுல் ஜப்பார் அந்த மூமினிலே இந்த மூமின் வழியாக வேண்டும், இர்வானை அடைய வேண்டும், தௌஹீதை பெற வேண்டும். அதற்குரிய ஒரு இலகுவான ஒரு வழிதான் நாம் ரசூலுல்லாவை வாழ்த்துவது, போற்றுவது. அவர்களுக்காக அரபியிலே மாத்திரம் பாடாமல் எங்களுக்கு தமிழிலே நாம் விளங்கி மனமுருகும் அளவுக்கு கஷ்டப்பட்டு இத்தகைய பெரிய பொக்கிஷங்களை எல்லாம் எமது ஷேக் நாயகம் அமைத்து தந்திருக்கின்றார்களே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. எனவே நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து ஒவ்வொருவரும் தரீக்காவிலே உறுதியானவர்களாக முனாஃபிக்குகள் இல்லாமல் அதே போன்று தரீக்கா என்று சொல்லிக்கொண்டு எந்த நாளமும் உள்ளத்திலே ஹசதை வைத்துக் கொண்டிருப்பது, எமக்கு மத்தியிலே பெருமையை எடுப்பது, நான் தான் எல்லாம் அதை எடுப்பது, குரோத மனப்பான்மைகள், நமக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு வருவது சகஜம், இல்ல அவன் மலக்கண்டே வரும். அப்ப அவைகளை எல்லாம் பாராட்டி எமக்கு மத்தியிலே குரோதங்களை வளர்த்தால் ரசூலுல்லாஹ் ஆரம்பத்திலே சொன்ன லா ததுஹுலூனல் ஜன்னத ஹத்தா துமினு வலா துமினு ஹத்தா தஹாபு, எங்களுக்கு மத்தியிலே பரஸ்பர நட்பு வளர்ந்து எமக்கு மத்தியிலே விரோதங்களை நாம் விட்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைகளோடு நாம் வாழ்வதும் அது ஷேகுக்கு நாம் செய்யக்கூடிய ஹிதுமத்திலே அதுதான் பெரிய ஹிதுமத்து. அவர்கள் நம்மிடத்திலே இருந்து இந்த நற்குணத்தை தான் வளர்க்கின்றார்கள். அதற்கு நாம் மறைவிலும் இருந்து மாறு செய்யக்கூடாது. அது குஃபுரியத்திலே கொண்டு போய் சேர்க்கும் சில சூஃபியாக்களை பொறுத்தவரையிலே. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஸ்ரீதேவிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் ஹாஜா நாயகத்துடைய பரக்கத்தினால் உண்மையான முரீதீன்களாக முனாஃபிக்குகள் அல்லாத அல்லாஹ்வாலும் ஷேக் நாயகத்தாலும் ரசூலாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மஹப்பத்து கொள்ளப்பட்ட முரீதீன்களாகவே அல்லாஹ் எங்களை வாழச் செய்து மரணிக்க செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.